அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரக்ஷனா பாலச்சந்தர். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ணகி. புறாவுக்குடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெரும் கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகாலச் சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நெடரிலே முத்தமிழ் காப்பாற்றும் வேந்தர் பரம்பரையின் பெருமைதனை முறியடிக்க முடிப்புடிந்த மன்னனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. கண்ணகி, கையில் தவிச்சிலம்போடு வந்திருக்கும் கண்ணகி. ஹிந்தி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்காளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. யாகாவராயினும் நாக்காக்க மன்னா நாக்காக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றச்சாட்டப்பட்ட கயவர்களே கல்வர்கள். கொடு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவடைவது ஏன்? சிந்தியுங்கள் மன்னா, சிந்தியுங்கள். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? கோபிரந்தேவியின் சிலம்பில்லை, கோவலந்தேவியாம் என்னுடைய சிலம்பு. தாயின் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபிரந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. என்னை பார்த்து 1000 கேள்விகள் கேட்கிறாயே. ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் நத்தானை பார்த்து கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உமக்கு நிலைத்திருக்குமே, என் நத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. மதுரை பாண்டியா, உன் மனைவியின் படை சிலம்பில் உள்ளவை முத்துக்களா மாணிக்கங்களா? என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, கேலி பேசுகிறது. மாசு படரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கு இழவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்குன்ற குடை எதற்காக? அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே, அழு, நன்றாக அழு. அழியட்டும், ஒழியட்டும், அழியட்டும், ஒழியட்டும், தீ பரவட்டும். அழியட்டும், ஒழியட்டும், தீ பரவட்டும். என் நெஞ்சில் மீண்ட நெருப்பே, நீதி வழங்கி இந்த மதுரையை